இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோமதி அப்படிங்கிற சிறுகதையும் உங்களுக்கு அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கோமதி சிறுகதையை எழுதியவங்க திரு கி. ராஜநாராயணன் அவர்கள். சரி, இனி நம்ம நேராக கதைக்குள்ளாரே போகலாம். கோமதி செட்டியாருக்கு வயசு 30. அவனது பெற்றோர்கள் இவன் பெண் பிள்ளை என்று தான் நினைத்து வயிற்றில் இருக்கும்போதே கோமதி என்ற பெயரை யோசித்து விட்டாங்க. ஆனால் அவன் பிறந்ததும் அந்த பெயரையே வச்சிட்டாங்க. இவனுக்கு முன்னால் பிறந்த 7 பெண்கள். இவனுக்கு சின்ன வயசில் இருந்தே வளையல் போடவும் ஜடை பின்னி பூ வைப்பதிலும் ரொம்ப ஆர்வம் காட்டுவான். உருவம் ஆணாக இருந்தாலும் இயல்பு அச்சு அசல் பெண் போல நீட்டி நீட்டி தலையசைத்து பேசுவது அவனுக்கு குழந்தையாக இருக்கும்போது பொருத்தமாகத்தான் இருந்தது. பெண் குழந்தைகளோடு விளையாடுவதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்களோடு விளையாடுவதென்றால் கல்யாணம் பண்ணி விளையாடும் விளையாட்டில்தான் விருப்பம் அதிகம். அதிலும் மணப்பெண்ணாக அவனை வைக்க சம்மதித்தால்தான் விளையாடவே போக சம்மதிப்பான் கோமதி. வயது ஆக ஆக ஆண்களோடு சேர்ந்து பழகுவதையே நிறுத்திவிட்டான் கோமதி. பெண்கள் இருக்கும் இடத்தில்தான் சதா அவனை பார்க்கலாம். ஏதாவது அதிசயமான செய்தி கேள்விப்பட்டால் கையை தட்டி இடது கையை வலது முழங்கையை ஊன்றி ஆள்காட்டி விரலை கொக்கி போல வளைத்து அவன் மூக்கில் வைப்பான். சில கிராமத்து பெண்கள்லாம் செய்வாங்கல்ல, அது போல. அகலமான சாந்து பொட்டு நெற்றியில் வைப்பான். வெற்றிலை போட்டுக்கொள்வான். அப்பப்ப நாக்கில் சிவப்பு பிடித்திருக்கிறதா என்று பார்த்து கொள்வான். தலைமுடியை கொண்டை போட்டுக்கொண்டு எப்பொழுதுமே பூ வைத்து கொள்வான். அவன் உடுக்கும் உடை மேலே சதா ஒரு துண்டை போட்டுக்கொள்வான். துண்டை அடிக்கடி மாறாப்பை சரி செய்வது போல இழுத்து இழுத்து விட்டுக்கொண்டு கை வீசி இடுப்பை இடதும் வலதும் அசைத்து பெண்களைப் போல ஒய்யாரமாக நடப்பான். ஆண்களை கண்டால் கோமதிக்கு எங்கோ இல்லாத வெட்கம் வந்துவிடும். பெண்கள் இவனை வித்தியாசமாக நினைப்பது இல்லை. இவன் எங்க போனாலும் இவனிடம் பிரியமாகத்தான் நடந்து கொண்டார்கள். கோமதி காதல் கதைகள் சொல்லி அவர்களை சந்தோஷப்படுத்துவான். ஒப்பாரி பாடலெல்லாம் பாடினான் என்றால் அவர்களுக்கு கண்ணீரே வந்துவிடும். ஒரு வீட்டில் நிலையாக இருக்க மாட்டான். ஒரு வீட்டில் இருந்தால் மறுநாள் அடுத்த வீட்டில் இருப்பான். இவனுக்கு ஒரு கலை அற்புதமாக வரும். அது சமையல். சமையலில் இவனை அடித்து கொள்ள யாரும் இல்லை. விசேஷ நாட்களில் கோமதிக்கு ஏகப்பட்ட கிராக்கி. ஒரு தடவை தூரத்து ஊர் விசேஷத்துக்கு போனான் கோமதி. அங்கு பிரசித்தி பெற்ற ரகுபதி நாயக்கர் குடும்பத்தினரும் வந்திருந்தார்கள். அந்த வீட்டு பெண்கள் ஒரு கையில் வைர வளையல்களும் ஒரு கையில் கருப்பு வளையல்களும் போடுவது வழக்கம். அவர்களுடைய அழகும் பட்டு சேலை நகை ஆபரணங்களும் கோமதியை சொக்க வைத்தது. ரகுபதி நாயக்கரின் இளைய பேத்தி சுலோ கோமதியின் பேச்சு பாட்டு சமையல் பிடித்து போய் எங்க வீட்டுக்கு வரியா என்றாள் கோமதியை பார்த்து. கோமதியும் சரி என்றான். அவ்வப்போது சுலோவின் காதில், அக்கா உனக்கு இந்த சேலை ரொம்ப நல்லா இருக்கு, அக்கா இந்த சேலை விலை எவ்வளவு என்று கேட்டுக்கொண்டே இருந்தான். அவளும் சிரித்து கொண்டே இந்த சேலை 500 ரூபாய் என்றாள். இந்த வீட்டு பெண்கள் எல்லோருக்கும் கோமதியை பிடித்து போய்விட்டது. கோமதிக்கு சுலோவின் வளையல் மீது ஒரு ஈர்ப்பு. ரகுபதி நாயக்கர் குடும்பத்து 4 மகன்களுக்கும் அழகு மிகுந்த பெண்களை தான் திருமணம் செய்து வைத்தார். ஒவ்வொருத்தருக்கும் 2 பெண்கள் மனம் முடித்து வைத்தார். அதே போல அவர் பெண்களுக்கும் அழகு மிகுந்த மாப்பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து சொத்தையும் எழுதி வைத்தார். எவ்வளவு எடுத்தாலும் குறையாது அவருடைய சொத்தின் மதிப்பு. இப்பேற்பட்ட வீட்டுக்குத்தான் கோமதி சமையல் வேலைக்கு சென்றான். இவனை பார்க்க பக்கத்து வீட்டு பெண்கள் எல்லாம் வந்தாங்க. இவன் உடை நடை பேச்சு சிரிப்பு எல்லாமே அவர்களுக்கு வித்தியாசமாகவும் ரசிக்கக்கூடியதாகவும் இருந்தது. இவன் மேல் இருந்த கிண்டலான சிரிப்பு அவன் சமைத்த சாப்பாட்டை சாப்பிட்டதும் ஓய்ந்து போனது. அவ்வளவு பிரமாதமாக சமைப்பான் கோமதி.
பெண்கள் அனைவரும் பரிவோடும் இரக்கப்படுற ஒரு ஜீவனாக, தங்கள் இனத்தோடு சேர்ந்த ஒரு ஆத்மாவாக நடத்தினார்கள். ரகுபதி நாயக்கர் அவன் சமையலை பாராட்டி அவனுக்கு 2 ஜோடி பட்டு ஜரிகை வைத்த வேஷ்டி கொடுத்தார். ஆனால் அதை அவன் கடைசி வரையில் உடுத்தவே இல்லை. அவனுக்கு அது சந்தோஷம் இல்லை. கோமதி ஒரு சமயம் பெண்கள் இருக்கும் இடத்தில் ஒரு பெண்ணுக்கு பேன் பார்த்து கொண்டு இருந்தான். திடீரென்று என்ன தோன்றியதோ ஒரு சோக பாடல் ஒன்றை பாடினான். அது விதவை கோலம் பூண்டுவிட்ட ஒரு பெண் பற்றிய பாடல். அதை உணர்ச்சியோடு பாடிவிட்டான். அதை கேட்ட விதவை பெண்களும் மற்ற பெண்களும் அழுது விட்டார்கள். உடனே அவன் அபிநயம் பிடித்து கருவளையல்கள் பற்றிய நாடோடி பாடலை பாடியதும் எல்லோரும் கண்ணீரை துடைத்துவிட்டு கொல்லென்று சிரித்து விட்டார்கள். அன்று ஒரு நாள் காலையில் இருந்து சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருந்தான் கோமதி. பெண்கள் குளிக்கும் இடத்தில் தொட்டியில் தண்ணீர் ஊற்றுவதும் அவர்களுக்கு முதுகில் சோப்பு போட்டு விடுவதுமாக இருந்தான். அவன் சந்தோஷமாக யாரையோ எதிர்பார்த்து இருந்தான். அது வேறு யாரும் இல்லை, சுலோவின் அண்ணன் பட்டணத்தில் இருந்து லீவுக்கு வரான். அண்ணனை பற்றி சுலோ நிறைய சொல்லியிருக்கிறார் கோமதியிடம், அவனுக்கு பிடித்த உணவு உட்பட. மாலை நேரம் வந்தது. கார் வந்தது. சுலோ ஓடி போய் கதவை திறந்தாள். உள்ளே இருந்து ஆணழகனான ரகு ஜம் என்று இறங்கி நின்றான். பெண்கள் எல்லோரும் அவனுக்கு ஆரத்தி எடுத்தார்கள். கோமதி மட்டும் கதவு இடுக்கில் நின்று எட்டி பார்த்தான். ரகுவின் அழகில் கோமதி மயங்கிவிட்டான். உடனே வந்த வெட்கத்தோடு உள்ளே குளியலறைக்குள் போய் நின்றான். இரவு சாப்பாட்டு நேரம் வந்தது. சுலோவே அவள் அண்ணன் ரகுவிற்கு பரிமாறினாள். கோமதி கதவு பின்னாடி நின்று அவன் சாப்பிடுவதையே ரசித்து பார்த்து கொண்டு இருந்தான். சாப்பாடெல்லாம் புதுசா நல்லா இருக்கே, யார் என்று கேட்டான் ரகு. புது ஆள் வந்திருக்காங்க அண்ணா என்று சுலோ கோமதியை பார்த்தாள். கோமதி சொல்லாதே என்று ஜாடை செய்தான். சுலோ உடனே பேச்சை மாற்றினாள். ரகு மாடிக்கு போன பிறகு சுலோ கோமதியை கூப்பிட்டு, ஏன் சொல்ல வேணாம்னு சொன்ன? மாடிக்கு அண்ணாக்கு பால் கொண்டு வா, உன்னை அறிமுகம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள். கோமதிக்கு படபட என்று வந்தது. கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று அவனுடைய பூ தலை எல்லாத்தையுமே சரி செய்து கொண்டான். பால் டம்ளரை ஒரு தட்டில் வைத்து கொண்டு மெதுவாக படியேறி சென்றான். தட்டோடு கை நடுங்கியதால டம்ளரை கையால் பிடித்து கொண்டே உள்ளே போனான். வா கோமதி என்றாள் சுலோ. யார் கோமதி என்றான் ரகு. அப்பவே சொன்னனேனா சமையலுக்கு புது ஆள் அப்படின்னு என்றாள் சுலோ. கோமதி என்றதும் ரகு ஏதோ பெண் பிள்ளை போல என்று நினைத்தான். ஆனால் கோமதி கிட்ட வந்ததும் அவன் முகம் சுளித்தான். சுலோவை பார்த்து முறைத்தான். இதெல்லாம் என்ன என்பதை போல பார்த்தான். சுலோ கலகலவென்று சிரித்தாள். இந்த அவமானம் தாங்க முடியாமல் கோமதி அழத் தொடங்கிவிட்டான். ரகு கோமதியை பார்த்து, சி போ வெளியே என்றான். கோமதி துயரம் தாங்காமல் அழுது கொண்டே வெளியே ஓடினான். அதை பார்க்க பரிதாபமாக இருந்தது. என்ன காரியம் பண்ணிட்டான்னா என்று சுலோ அண்ணனிடம் கோபப்பட்டாள். இறக்கப்பட வேண்டிய ஜீவனிடம் இப்படி நடந்து கொள்ளலாமா என்றாள் சுலோ. ரகுவிற்கும் தவறு செய்து விட்டோமே என்று நினைப்பு வந்தது. இரவு கோமதிக்கு என்று தனியாக ஒதுக்கப்பட்ட ரூமில் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருந்தான். சுலோ எவ்வளவு சமாதானம் சொல்லியும் அவன் சாப்பிடவில்லை. பிறகு ரகு வந்து அவனிடம் சந்தோஷமாக பேசிய பிறகுதான் பழைய நிலைமைக்கு வந்தான் கோமதி. அடுத்த நாளில் இருந்து ரகுவிற்கு குளிக்க தண்ணீர் ஊற்றுவதும் முதுகு தேய்ச்சி விடவா என்று கேட்பதுமாக ரகுவை கோமதி பயங்கரமாக கவனித்தான். ரகு கோமதியை பிடரி பிடித்து தள்ளாத குறையாக குளியலறை விட்டு தள்ளிவிட்டான். சாப்பிடும்போது கோமதி சாப்பாட்டை அள்ளி அள்ளி வைத்தான் ரகுவிற்கு. சுலோ, இந்த பயலுக்கு நீ ரொம்ப இடம் கொடுக்கிற, எனக்கு இவனை சுத்தமாக பிடிக்கவில்லை என்றான் ரகு இங்கிலீஷ்ல. ஐயோ பாவம் அண்ணா, அப்படி சொல்லாதே என்றாள் சுலோ. கோமதி அவனை பற்றி தான் இங்கிலீஷ்ல பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னு நினைத்து கொண்டான்.
இரவு சாப்பாடு முடிந்து வழக்கம் போல கோமதி ரகுவிற்கு பால் எடுத்து கொண்டு போனான். பால் ஆறிட போறது, சாப்பிடுங்கண்ணா என்று வேணுமென்றே உரசிக்கொண்டே நின்றான். அதோடு விட்டிருந்தா ரகுவிற்கு கோபம் வந்திருக்காது. கோமதி ரகுவின் நாடியை தொட்டு தாங்கினான். ரகு பேனாவை வைத்து எழுதி கொண்டிருந்தான். ரகு பேனாவை எரிந்துவிட்டு அப்படியே கோமதி செவிட்டில் ஓங்கி ஒரு அறை விட்டான். இதை கோமதி எதிர்பார்க்கவில்லை. கன்னத்தை கையால் பொத்திக்கொண்டு ரகுவை பார்த்து சிரிக்க முயன்றான். சிரிக்க முடியவில்லை. பயமும் சிரிப்பும் மாறி மாறி தோன்றி கடைசியில் பயமாக மாற, மேலும் ரகு கோபத்தோடு அவனது வலது காலை உயர்த்தி ஓங்கி அவன் நெஞ்சில் உதைத்து தள்ளினான். ஓ என்று பயங்கர ஊளையுடன் தரையில் விழுந்தான் கோமதி. பக்கத்து அறையில் சத்தம் கேட்டு ஓடி வந்த சுலோ மட்டும் தடுக்கவில்லை என்றால் கோமதி நிலை என்ன ஆகியிருக்கும் என்று யோசிக்க முடியவில்லை. அன்று இரவு 3 பேருமே தூங்கவே இல்லை. கோமதி அறையில் இருந்து ஒப்பாரி அடும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. மறுநாள் அவசர வேளையாக ரகு பட்டணத்துக்கு கிளம்பி விட்டான். வீட்டில் எல்லா பெண்களிடமும் சொல்லிவிட்டு கிளம்பினான். கோமதியை தேடினான். அவனுடைய அறையில் இருப்பதாக சொன்னார்கள். ரகு கோமதி ரூம் கதவை தட்டினான். திறந்தான் கோமதி. தலைவிரி கோலமாக, கண்கள் எல்லாம் சிவந்து பார்க்கவே பரிதாபமாக நின்றான் கோமதி. ரகு கையில் வைத்திருந்த பொட்டணத்தை கோமதியிடம் கொடுத்தான். அவன் சந்தோஷமாக கண்ணீரோடு வாங்கி கொண்டான். அந்த பொட்டணத்தில் நிறைய செவ்வந்தி பூக்களும் அருமையான கரு வளையல்களும் இருந்தன. ரகு ஊருக்கு சென்று பல நாட்கள் ஆகிவிட்டது. கோமதி எல்லா வேலைகளையும் முன்பு போல செய்தாலும் எதையோ பறிகொடுத்தது போல சில நேரம் எதையோ யோசித்தபடியே உட்கார்ந்திருப்பான். சுலோ இதையெல்லாம் கவனித்து கொண்டே இருந்தாள். ஒரு நாள் இரவு 2 மணி இருக்கும். சுலோ தற்செயலாக முழித்தாள். கோமதியின் ரூமில் விளக்கு எரிந்து கொண்டே இருந்தது. ஏன் என்று பார்க்க அவள் மாடியில் இருந்து கீழே இறங்கி வந்தாள். அவன் ரூமில் உள்ள அறை ஜன்னல் வழியாக பார்த்தாள். அங்கே கோமதி இல்லை. ஒரு பெண் மட்டும் உட்கார்ந்திருந்தாள். கோமதியை காணும். திகிலும் ஆச்சரியமாகவும் இருந்தது. யார் இந்த பெண்? கோமதி எங்கே? சத்தம் இல்லாமல் சுலோ ஜன்னலையே உற்று பார்த்தாள். அந்த பெண் முழங்காலை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள். தலையில் ஜடை நிறைய செவ்வந்தி பூக்கள் வைத்திருந்தாள். அவள் எதிரே ரகுவின் போட்டோ இருந்தது. சுலோ அந்த பெண் முகத்தை கூர்ந்து பார்த்தாள். அந்த பெண் கண்களில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. அவள் அணிந்திருந்த வளையல்கள் நனைந்து தரையில் விழுந்தது அவள் கண்ணீர் துளிகள். எதிரே உள்ள ஜன்னல் வழியாக இப்போ நல்லா பார்க்க முடிந்தது சுலோவிற்கு. அடையாளம் கண்டு கொண்டாள். சேலை உடுத்திருந்தது வேறு யாரும் இல்லை, கோமதிதான். சுலோ அதிர்ச்சியானாள். பீதியால் நிலை கொள்ள முடியவில்லை. திரும்பி மாடிப்படி ஏற படியில் காலை தூக்கி வைத்தால் முடியவில்லை. அப்படியே உட்கார்ந்து விட்டாள். அப்படின்னு முடிச்சிருக்காங்க திரு கீரா அவர்கள். இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு 1964. நான் இந்த கதையை சின்ன வயசுல படித்த ஞாபகம் இருந்தது. எந்த திருநங்கைகளை பார்த்தாலும் எனக்கு இந்த கதை தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த சின்ன வயசுல படித்தப்போ ஏன் இதில் கடைசியில் அந்த கோமதி சேலை கட்டிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியலை. ஆனால் எனக்கு விவரம் தெரிந்த பிறகுதான் இந்த கதையோட அர்த்தமும் திருநங்கைகளுடைய வேதனை, வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அவர்களுடைய தேடலும் புரிய ஆரம்பித்தது. மொத்தத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் கதை என்று தான் சொல்லலாம். கீரா அவர்கள் 60 காலத்திலேயே இப்படி ஒரு கதை எழுதியிருப்பது ஆச்சரியம்தான். இதோட இந்த கதை முடிந்தது. மீண்டும் அடுத்த காணொளியில் வேறொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன்.